நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 24 என்விரான்மெண்டல் சயின்ஸ் தான் நம்ம அடுத்த லெசனாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேட்டட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். பயாலஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் பார்க்குறோம். அனலைஸ் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் வாட்டர் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள் அண்ட் கார்பன் சைக்கிள், 3 டைப் ஆஃப் சைக்கிள்ஸ் நம்ம பார்க்குறோம். கோரிலேட் த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வித் த ஹேபிட்டட். ஸோ இப்போ பிளான்ட் அடாப்டேஷன்ஸ், என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிளான்ட்ஸில் என்னென்ன மாதிரியான அடாப்டேஷன்ஸ் நடந்திருக்கு. எக்ஸ்பிளைன் த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் பேர்ட் அண்டு எர்த்வார்ம். எர்த்வார்ம்லேயும் வவால்லையும் என்ன அடாப்டேஷன்ஸ் நடந்திருக்கு. எக்ஸ்பிளைன் ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர், இட்ஸ் மெத்தட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் வாட்டர் ரீசைக்ளிங் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஸோ நேச்சர் ஹேஸ் த பவர் டு ரெஃப்ரெஷ் அண்ட் ரெனியூ அப்படின்னு ஹெலன் கெல்லர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இயற்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேஸ் த பவர் டு ரெஃப்ரெஷ், நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கான பவர் அண்டு ரெனியூ, நம்மளை நாமளே புதுப்பிச்சிக்கக்கூடிய ஒரு வளம் அப்படின்னு சொல்கிறார். ரைட்டா? எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் கண்டினியூஸ்லி அண்டர்கோ சேஞ்சஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட்ஸ் ஹாலிஸ்டிக் நாலேஜ் about natural processes, effects of human intervention and solutions to overcome environmental problems. So elements of nature continuously undergo changes and transformations அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். அண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், அதனுடைய வடிவங்களையோ அல்லது அதனுடைய வளர்ச்சியோ என்ன பண்ணிகிட்டே இருக்கும், மாற்றிக்கும். Environmental protection provides holistic knowledge about natural processes. Environmental protections அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா இந்த நாலேஜ் எதை பற்றி, நேச்சுரல் ப்ராசஸை பற்றி, இயற்கையினுடைய அந்த செயல்பாடுகளை பற்றியும், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் இன்டர்வென்ஷன் அண்டு சொல்யூஷன் டு ஓவர் கம் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ மனிதனுடைய தலையீட்டுனால அங்கே என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதுக்கான தீர்வுகள் என்ன, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ். என்விரான்மெண்டல் இஷ்யூஸஸ் சச் எஸ் பொல்யூஷன், global warming, ozone layer depletion, acid rain, deforestation, landslide, drought and desertification have gained major focus across the world. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சம் ஆஃப் த என்விரான்மெண்டல் இஷ்யூஸஸ். இப்போ மேஜராக நம்மகிட்ட இருக்கக்கூடிய இஷ்யூஸஸ். இப்போ குளோபல் பொல்யூஷன்னாக தெரியும், குளோபல் வார்மிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, பூமி வெப்பமயமாதல், அதாவது கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அதிகரிக்கிறதுனால பூமி வெப்பமயமாதல். ஓசோன் லேயர் டெப்ளீஷன், ஸோ கேஸஸ், பொல்யூட்டட் கேஸஸ் மேலே போகிறதுனால அந்த ஓசோன் கேஸ் என்ன ஆகும், அந்த இடத்துல டெப்ளீட் ஆகும், அழிஞ்சதுனால அந்த இடத்துல ஒரு டெப்ளீட் ஆகக்கூடிய ஏரியாஸ் இருக்குது. ஆசிட் ரெயின், டீஃபாரஸ்டேஷன், காடுகளை அழிக்கிறது, லேண்ட்ஸ்லைட், மண் சரிவு, ட்ராட், வறட்சி, அப்புறம் டெசர்டிஃபிகேஷன், பாலைவனமாக மாறுறது, வறண்ட நிலமாக மாறுறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு நமக்கு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இஷ்யூஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ரீசைக்கிள்டு ஓவர் அண்ட் ஓவர் அகைன் ஆன் எர்த் ஃபார் கண்டினியூட் அவைலபிலிட்டி. ஸோ இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னது, ரீசைக்கிள்டு ஓவர், அது என்ன பண்ணிக்கும், தானே ரீசைக்கிள் பண்ணிக்கும், ஒவ்வொரு டைம் ரீசைக்கிள் பண்ணி அது என்ன பண்ணிக்குது, கண்டினியூட் அவைலபிலிட்டி, எர்த்தில் அது தொடர்ந்து இருக்கிறதுக்கான அந்த வேலையை பார்க்குது. அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எர்த்தில் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகுது. அட் த சேம் டைம் இட் ஆல்சோ ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெடியூஸ் அண்ட் ரெஸ்ட்ரைன் அவர் ஆக்டிவிட்டீஸ் தட் வில் அஃபெக்ட் த நேச்சுரல் ப்ராசஸஸ். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இயற்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் பண்ணிக்கணும். ரெடியூஸ் அண்ட் ரெஸ்ட்ரைன் அவர் ஆக்டிவிட்டீஸ் எதை, தட் வில் அஃபெக்ட் த நேச்சுரல் ப்ராசஸஸ். இயற்கையை அழிக்கக்கூடிய அல்லது இயற்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. Living organisms adjust themselves according to their habitat and changes in the ecosystem. ஸோ இப்போ இந்த லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் தம்செல்ஸ், அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு ரிலேட்டடாக, அக்கார்டிங் டு தர் ஹேபிட்டட், அது வாழக்கூடிய இடம், அதை தான் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு சேஞ்சஸ் இந்த எக்கோசிஸ்டம், அதே மாதிரி அது வாழக்கூடிய அந்த எக்கோசிஸ்டத்தில் என்ன பண்ணிக்குது, சேஞ்சஸ் அது கொண்டுட்டு வந்துடுது, அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணிக்குது, தன்னை மாற்றிக்குது. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டெவலப் சர்டன் மார்ஃபலாஜிக்கல், anatomical, physiological and reproductive adaptations which help them to survive better and to withstand environmental conditions. அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா
ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டெவலப் சர்டன் மார்ஃபலாஜிக்கல்னால் அதனுடைய புறத்தோற்ற அமைப்புன்னு சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா அனட்டாமிக்கல்னால் இன்னர் கேரக்டர்ஸ், அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், உள் அமைப்பியல் சொல்கிறோம். அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டம் இது எல்லாமே. ஃபிசியலாஜிக்கல்னால் நம்ம செயல்படக்கூடிய விதம், தாவரங்கள் அதாவது லிவிங் ஆர்கானிசம் செயல்படக்கூடிய விதம், அதில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷனு, டைஜஷனு, எக்ஸ்க்ரீஷனு இது எல்லாமே. And reproductive adaptations which help them to survive better and withstand environmental conditions. This lesson deals with biogeochemical cycles, adaptations by the plants and animals, water conservation and recycling of water. So இப்போ இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ், அதாவது பயோனா லைஃபு, ஜியோனா எர்த்து. ஸோ லைஃபுக்கு எர்த்துக்குமான சைக்கிள்ஸ், அதை தான் பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பயோஸ்பியர் இஸ் த பார்ட் ஆஃப் த எர்த்து வேர் லைஃப் எக்ஸிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பயோஸ்பியர் அப்படிங்கிறது, இப்போ அட்மாஸ்பியர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இப்போ அட்மாஸ்பியர் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இல்லையா, அதாவது கேஸஸ்ஸு, என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். பயோஸ்பியர் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பயோஸ்பியர்னு சொல்கிறோம். அப்போ பயோஸ்பியர் இஸ் த பார்ட் ஆஃப் த எர்த்து வேர் லைஃப் எக்ஸிஸ்ட். எங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்குதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் ரிசோர்ஸஸ் ஆஃப் பயோஸ்பியர் கேன் பி குரூப்ட் இன்டு 2 மேஜர் கேட்டகரிஸ். என்னென்ன? பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக். இப்போ பயாட்டிக் ஆர் லிவிங் ஃபேக்டர்ஸ் விச் இன்க்ளூட் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஆல் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இங்கே ஆல் அதர் லிவிங் ஆர்கானிசம்ங்கிறது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சேர்த்து தான். அப்போ பொதுவாக வந்து பார்த்தோன்னா பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபயாட்டிக் ஆர் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா விச் இன்க்ளூட் ஆல் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர், வாட்டர், சாயில், ஏர் அண்ட் சன்லைட் விச் அஃபெக்ட் த அபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ அப்போ ஏபயாட்டிக் அப்படின்னு எடுக்கும்போது இதில் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அப்போ இதில் என்னென்னலாம் இருக்காங்க? டெம்பரேச்சர், ப்ரெஷர், வாட்டர், சாயில், ஏர், சன்லைட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா விச் அஃபெக்ட் த அபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை அஃபெக்ட் பண்ணுது, அதாவது அதனுடைய வாழ்க்கையில் இது வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். There is a constant interaction between biotic and abiotic components in the biosphere, and that makes the biosphere a dynamic and stable system. There is a constant interaction between biotic and abiotic. அப்படின்னா ஒரு நிலையான ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது பயோட்டிக்கும் ஏபயோட்டிக்கும் தனித்தனியாக செயல்பட முடியாது. ரெண்டும் எப்படி தான் இருக்கும்? கோரிலேட்டடாக இருக்கும். ரெண்டும் வந்து பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று என்ன ஆகும்? மிங்கிள்டாக இருக்கக்கூடியது. அதை தான் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Cyclic flow of nutrients between non-living and living factors of the environment are termed as biogeochemical cycles. அப்போ cyclic flow nutrients அப்படிங்கிறது என்னது? உயிரினங்கள் வாழ தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் இல்லையா, விட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ அது எல்லாம் அதனுடைய சைக்கிள்ஸ் அப்படின்னா லிவிங்லேருந்து நான் லிவிங், அதாவது பயோட்டிக்லேருந்து ஏபயாட்டிக்கும், ஏபயாட்டிக்லேருந்து திரும்ப பயோட்டிக்கும், இப்படியே சைக்கிளிங்ஸில் இருக்கிறதா நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் சொல்கிறோம். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பயோஜியோ கெமிக்கல்ஸ் ஆர் வாட்டர் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள். இது வந்து 3 பேசிக் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சைக்கிள். So water cycle or hydrological cycle is the continuous movement of water on earth. ஸோ இப்போ continuous movement அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூமியில் வாட்டர் வந்து மேகத்துலேருந்து கீழே வர்றது, திரும்ப கீழேருந்து மேலே போகிறது, இதை தான் வாட்டர் சைக்கிள்னு சொல்கிறோம். இல்லைனா ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள், ஹைட்ரோனா வாட்டர் அப்படின்னு அர்த்தம். In this process water moves from one reservoir to another by process such as evaporation, sublimation, transpiration, condensation, precipitation, surface runoff and infiltration, during which water converts itself to various forms like liquid, solid and vapor. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது வாட்டர் சைக்கிளில் இஸ் த அதாவது in this process water moves from one reservoir to another. ஸோ அப்போ ஒன் ரிசர்வியர் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியோ அல்லது ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய தண்ணி டு மூவ்ஸ் ஃப்ரம், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது? மூவ் ஆகுது பை த ப்ராசஸ் சச்சஸ் எவாப்ரேஷன் அப்படிங்கிறது என்னது? நீராவியாக வெளியில் போகிறது, ரைட்டா? சப்ளிமேஷன் அப்படிங்கிறது என்னது? இப்போ ஐஸ்லேருந்து போகுது இல்லையா, சப்ளிமேஷன்.
பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சாலிட்லேருந்து ஆவியாக போகிறது. டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பிளான்ட்ஸில் நடக்கக்கூடியது. எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்பிரேட் த்ரூ த ஸ்டொமேட்டா, லீவ்ஸ் வழியாக இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா வழியாக டிரான்ஸ்பிரேட் ஆகிறது. நீராவி போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்சேஷன் அப்படிங்கிறது என்னது? ஐஸாக மாறுறது, ரைட்டா? ப்ரிசிபிட்டேஷன் மழையாக வர்றது. சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னா ஆறு குளமாக ஓடிட்டுருக்கிறது. அண்ட் இன்ஃபில்ட்ரேஷனாக மண்ணுக்குள்ளார இறங்குறது. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சைக்கிளில் இருக்கக்கூடிய, அதாவது வாட்டர் மூமெண்ட்ஸு, ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா which water converts itself to various forms. இங்கே என்னென்னவா நடக்குது? வாட்டர் வந்து வெவ்வேறு வடிவங்களுக்கு மாறுது. லிக்விடாக மாறுது, சாலிடாக மாறுது, அண்டு வேப்பராக மாறுது. இப்போ லிக்விடாக மாறுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் எதெல்லாம் லிக்விடாக மாறும் அப்படின்னா ப்ரிசிபிட்டேஷன் நமக்கு மழையாக கிடைக்குது, சர்ஃபேஸ் ரன் ஆஃப் நமக்கு கிடைக்குது, இன்ஃபில்ட்ரேஷன் கிடைக்குது. கண்டென்சேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கேஸ் வந்து என்னவா மாறும்? ஐஸாக மாறுறது. அதுதான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்ளிமேஷன் அப்படிங்கிறது சாலிடாக இருந்து லிக்விடாக மாறுறது, சாலிடாக இருந்து கேஸாக மாறுறது சப்ளிமேஷனு. எவாப்ரேஷன் அப்படிங்கிறது லிக்விடாக இருந்து கேஸாக மாறுறது, டிரான்ஸ்பிரேஷன் லிக்விடாக இருந்து கேஸாக மாறுறது. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா the water converts itself to various forms like solid, liquid and vapor. First one வந்து பார்த்தோன்னா evaporation. So evaporation is a type of vaporization where liquid is converted to gas before reaching its boiling point. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது? எவாப்ரேஷனில் வாட்டர் வந்து எப்பயுமே வந்து பார்த்தோன்னா அதனுடைய பாயிலிங் பாயிண்ட், அதாவது 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிலிங் பாயிண்டில் தான் அதிகமாக என்ன ஆகும்? எவாப்ரேட் ஆகும். ஆனால் எவாப்ரேஷன் என்ன நடக்குதுன்னா அந்த பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாலே அது என்னவா மாறுறது? எவாப்ரேட், கேஸாக மாறுறது. வாட்டர் evaporates from the surface of the earth and water bodies such as oceans, seas, lakes, ponds and rivers. எல்லா இடங்கள்லையும் என்ன ஆகும்? அந்த ஸ்டேபிள் வாட்டர், நம்ம எர்த் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர்னு சொல்கிறது, எர்த் சர்ஃபேஸ் வாட்டர் பூரா என்ன ஆகும்? எவாப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு சப்ளிமேஷன். Sublimation is the conversion of solid to gas without passing through the intermediate liquid phase. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பொருள் சாலிடாக இருந்து டைரெக்டாக கேஸாக மாறும். அங்கே என்ன வராது அப்படின்னா சாலிட் வந்து லிக்விடாக மாறி லிக்விட் வந்து கேஸாக மாறதில்ல. டைரெக்டாக சாலிட் வந்து லிக்விட் ஃபேஸ் இல்லாமலேயே கேஸாக மாறது தான் சப்ளிமேஷன். இப்போ சப்ளிமேஷனுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் நம்ம சூடம் பற்றி வைக்கிறோம் இல்லையா? சூடம் வந்து சாலிடு, அதை கொளுத்தணும் அப்படின்னா அது என்னவா மாறும்? டைரெக்டாக கேஸாக தான் போகும். அது என்னவா மாறுறதில்ல, லிக்விடாக மாறுறதில்ல. ஸோ அது சப்ளிமேஷன் ப்ராசஸ். ஸோ சப்ளிமேஷன் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் டு கேஸ் வித்தவுட் பாசிங் த்ரூ த இன்டர்மீடியேட் லிக்விட் ஃபேஸ். ஐஸ் ஷீட்ஸ் and ice caps from north and south poles and ice caps on mountains get converted into water vapor directly without converting into liquid. ஸோ இப்போ இந்த ஐஸ் கேப்ஸு, ஐஸ் க்யூப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எங்கே? போலார் ரீஜியன்ஸில், போல்ஸில் இருக்கக்கூடிய இது வந்து மவுண்டைன் ஹில்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா லிக்விடாக மாறுறதே இல்லை, டைரெக்டாகவே என்ன மாறுறாங்க? ஐஸாக இருந்தால் அங்கேருந்து கேஸாக மாறிடுறாங்க. அது சப்ளிமேஷன். அடுத்து டிரான்ஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் தி பிளான்ட்ஸ் ரிலீஸ் வாட்டர் வேப்பர் இன்டு த அட்மாஸ்பியர் த்ரூ ஸ்டொமேட்டா இன் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ். ஸோ அப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், தாவரங்களில் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா வழியாக என்ன ஆகும்? மேலே கேஸாக வெளியில் போகிறது டிரான்ஸ்பிரேஷன். கண்டென்சேஷன் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் கேஸ் ஃபேஸ் இன்டு லிக்விட் ஃபேஸ் அண்ட் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ இப்போ இங்கே வந்து கண்டென்சேஷன் என்ன ஆகுது? கேஸ் வந்து லிக்விடாக மாறுது இல்லையா? ஸோ அட் ஹையர் ஆல்டிடியூட்ஸ் த டெம்பரேச்சர் இஸ் லோ, த வாட்டர் வேப்பர் present there condenses to form very tiny particles of water droplets. These particles come close together to form clouds and fog. ஸோ இப்போ ஹையர் ஆல்டிடியூட்ஸ், உயரமான இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஊட்டி, கொடைக்கானல் அங்கெல்லாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபாக் அண்டு இது மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ ஃபாக் அண்டு மிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே தான் ஆக்சுவலாக என்னது? அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து என்னவா மாறுது? அந்த கேஸ் வந்து லிக்விடாக மாறுது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு ப்ரிசிபிட்டேஷன். ஸோ டியூ டு சேஞ்ச் இன் விண்ட் ஆர் டெம்பரேச்சர், clouds combine to make bigger droplets and pour down as precipitation, that is rain. Precipitation includes the drizzle, rain, snow and hail. ஸோ அப்போ precipitation அப்படிங்கிறது மழை வர்றது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? precipitation அப்படின்னு சொல்கிறோம், rainfall. ஸோ இப்போ due to change in the wind or temperature, clouds combine to make bigger droplets. ஸோ அப்போ காற்றுல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், அதாவது குளிர்காற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா? அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய குளிர்காற்று என்னவா மாறும்? மேலே போய் மேகத்தோடு சேரும்போது அங்கே மேகம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னன்னு சொல்லியிருக்கோம்?
கேஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இங்கேருந்து டிரான்ஸ்பிரேட் ஆகக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ், வாட்டர் தான் அங்கே கேஸாக மாறி இருக்கும். அப்போ அந்த கேஸஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து குளிர்காற்று போகிறதுனால அது அப்படியே கண்டென்ஸ்டாக மாதிரி என்னவா மாறும், லிக்விடாக மாறும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரிசிபிடேஷன், ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ரெயினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூட்ஸ் 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரிசில் அப்படின்னா லேசாக தூறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ரிசிலிங். அடுத்து ரெயின், நல்ல மழை பெய்யுறது. ஸ்னோ, பனி விழுற மாதிரி தண்ணி அப்படியே சொட்டாக, அதாவது ரொம்ப அப்படியே தூசு மாதிரி விழுறது. அண்டு ஹெயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி காற்றடிக்காமல் அப்படியே லைட்டாக மைல்டாக போய்ட்டுருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெயில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ரன் ஆஃப் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் வாட்டரில். ஆஸ் த வாட்டர் போர்ஸ் டவுன் இட் ரன்ஸ் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ அப்போ மண்ணில் ஓடிட்டுருக்கிறது, அதாவது எர்த்தில். ஸோ ரன் ஆஃப் வாட்டர் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் சேனல்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் என்ஸ் அப் டு சீஸ் அண்டு ஓஷன்ஸ். ஸோ இப்போ இந்த ரன் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணி, நிலத்தில் ஓடக்கூடிய தண்ணி, ஆறு, குளம், வாய்க்கால் அதெல்லாம் ஓடுது இல்லையா, சேனல்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் எங்கே போய் முடியும், கடலில் தான் போய் முடியும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்ஃபில்ட்ரேஷன். சம் ஆஃப் த ப்ரிசிபிட்டேட் வாட்டர், எங்கே மழை தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா மூவ்ஸ் டீப் இன் டு த சாயில். ஸோ சர்ஃபேஸ் வாட்டராக ஓடுனது போக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் என்ன ஆகும், மண்ணுக்குள்ளார இறங்கும், டீப் இன் டு த சாயில். தென் இட் மூவ்ஸ் டவுன் அண்ட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். ஸோ அப்போ கீழே போயிட்டு என்ன பண்ணும், கீழே கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து பர்குலேஷன். சம் ஆஃப் த precipitated வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ சாயில் அண்ட் போரஸ் ஆர் ஃப்ராக்சர்டு ராக். ஸோ அப்போ இங்கே போய் எங்கே சேருது அப்படின்னா போரஸ் ஆர் ஃப்ராக்சர்ட் ஆகுது, உடைஞ்ச பாறைகள் இங்கே போய் சேரும். இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் பர்குலேஷன் ஆர் டூ ரிலேட்டட் பட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் டிஸ்கிரைபிங் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ சாயில். ஸோ இன்ஃபில்ட்ரேஷனும் பர்குலேஷனும் கிட்டத்தட்ட நெருங்கிய தொடர்பு இருக்கும், அதாவது பக்கத்து சொந்தக்காரங்க மாதிரி. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இன்ஃபில்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா டீப் இன் டு த சாயில், கிரவுண்ட் வாட்டரில் போய் சேரும். பர்குலேஷன் என்ன ஆகுது அப்படின்னா த்ரூ சாயில் அண்டு போரஸ் ஆர் ஃப்ராக்சர்டு ராக்கு, கல், பாறைகளில் உடஞ்ச பாறை துண்டு கல்லுகளுக்கு இடையில் போகிறது பர்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அடுத்து ஹியூமன் இம்பேக்ட்ஸ் ஆன் வாட்டர் சைக்கிள். ஸோ இப்போ மனிதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட்ஸ், பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்டிங் த வாட்டர் சைக்கிள் ஆன் லேண்ட் ஆர் அர்பனைசேஷன். ஸோ இப்போ நகரமயமாக்குதல் மூலம் என்ன பண்ணுறோம், நம்ம ஆறு குளம் இருந்த இடத்துலலாம் வீடுகளை கட்டி வச்சிடறோம், ரைட்டா. அடுத்து டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆன் லேண்ட், குப்பைகளை கொண்டு என்ன பண்ணுறோம், மண்ணில் போட்டு நிரப்பி வச்சிடறோம். இன்டு த வாட்டர், பொல்யூட்டிங் வாட்டர் பாடிஸ் அண்டு டீஃபாரஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ நீர்நிலைகளை மாசுபடுத்துகிறோம், அப்புறம் காடுகளை அழிக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா வாட்டர் சைக்கிளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது மழை வர்றதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், ரைட்டா. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சைக்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே கிரவுண்ட் வாட்டர் இருக்குது, அங்கேருந்து என்ன ஆகுது, கிரவுண்ட் வாட்டர் சர்ஃபேஸ் வாட்டர் வந்து எவாப்ரேஷன் நடக்குது. எவாப்ரேஷனுக்கு அப்புறம் கண்டென்சேஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கேஸஸாக இருந்து லிக்விடாக மாறுது. ப்ரிசிபிட்டேஷன், மழை வருது. சப்ளிமேஷன், ஐஸ் மேலே ஐஸ் கேப்ஸ்லேருந்து ஐஸ் ஷீட்லேருந்து என்ன ஆகுது, டைரெக்டாக கேஸாக மாறுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா டெபாசிஷன் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே திரும்ப படிகிறது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது மேகம் வந்து இன்னொரு மேகத்தோடு கலந்து மழையாக மாறுறது தான். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், ஸ்னோ மெல்ட் ரன் ஆஃப், மேலே பனிப்பாறைகள் உருகி கீழே ரன் ஆஃப், லேக்குக்கோ ஆறுக்கோ வர்றது, சர்ஃபேஸ் ஃப்ளோ. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிளான்ட் அப்டேக். ஸோ அப்போ பிளான்ட் அப்டேக் அப்படிங்கும்போது கீழே கிரவுண்ட் வாட்டர்லேருந்து மரம் என்ன பண்ணும், தண்ணியை மேலே அது எடுத்துக்கிறது. ஸோ மரத்துலேருந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக கேஸாக எங்கே போகும், மேலே போகும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா வாட்டர் சைக்கிளை நமக்கு டெஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு பிக்சர். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிள். ஸோ நைட்ரஜன் இஸ் த இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் நீடட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இட் இஸ் அன் எசென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், டிஎன்ஏ அண்டு குளோரோஃபில். ஸோ இப்போ இங்கே நியூட்ரியண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நியூட்ரியன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்ரஜன். ஏன்னா நைட்ரஜன் இல்லை அப்படின்னா எந்த ஒரு உயிரினமுமே வாழ முடியாது. அதனால தான் நம்ம பிளான்ட் எர்த்து சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா 78% என்ன யார் இருக்கா, நைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்தளவுக்கு நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால தான் பூமியில் என்ன வாழ்ந்துட்டுருக்கோம், உயிரினங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவிங் இருக்குது. மற்ற பிளானட் சர்ஃபேஸில் நைட்ரஜன் இந்த அளவுக்கு அங்கே இல்லை, ரைட்டா. ஸோ அப்போ அட்மாஸ்பியர் இஸ் எ ரிச் சோர்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் கண்டைன்ஸ் அபவுட் 78% ஆஃப் நைட்ரஜன். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேனாட் யூட்டிலைஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். ஸோ அப்போ இதை டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது, அட்மாஸ்பியர்லேருந்து டைரெக்டாக எடுத்துக்க முடியாது இந்த 78%. they can use it only if it is in the form of ammonia, amino acids and nitrates. ஸோ அப்போ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதை எப்படி தான் எடுத்துக்க முடியும், அதனுடைய இன்னொரு ஃபார்ம்ஸாக தான் எடுத்துக்க முடியும். என்னென்ன ஃபார்ம்ஸு,
அமோனியா, அமினோ ஆசிடு ஆர் நைட்ரேட்ஸ். இந்த ஃபார்ம்ஸில் தான் நைட்ரஜன் நம்ம எடுத்துக்க முடியும். டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ ப்ராசஸ் இன்வால்வ் இன் நைட்ரஜன் சைக்கிள் ஆர் எக்ஸ்பிளைன் பிலோ. என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நைட்ரஜன் சைக்கிளு. ஸோ இப்போ பிளான்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேலே அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியர்லேருந்து அது மண்ணுக்கு வர்றது பார்த்தோன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ் மூலமாக வரும். லெகுமினஸ் பிளான்ட்ஸ், அதாவது கடலை செடி, சனப்பை இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரியான செடிகள் மூலமாக என்னாகும், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை இழுத்து சாயிலில் அது என்னவா மாற்றும், அமோனியாவாகவும் நைட்ரஜன் சால்ட்டாகவும் மாற்றும், அதாவது நைட்ரைட்ஸாக மாற்றும். ரைட்டா. ஸோ அப்போ இது மண்ணுக்கு வந்தோடனே இது என்ன பண்ணும், மண்ணிலேருந்து டைரெக்டாக பிளான்ட்டு கொடுக்கும், பிளான்ட்லேருந்து திருப்பி அது சைக்கிளிங் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அனிமல்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்க்ரீட்டர்ஸ்லேருந்து என்ன ஆகும், அதை டீகம்போஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் அண்டு ஃபஞ்சை இது என்ன பண்ணும், அந்த பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட்டஸை பூரா டீகம்போஸ் பண்ணி அதுலேருந்து நைட்ரஜன் என்ன பண்ணும், நைட்ரஜன் அதாவது அமோனியா உள்ளே இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸை திரும்ப நைட்ரஜனாக மாற்றி எங்கே கொடுப்பாங்க, மேலே அமோனியா கேஸாக கொடுப்பாங்க, சாரி நைட்ரஜன் கேஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிமிலேஷன் அதாவது அசிமிலேஷன் தான் அந்த எக்ஸ்க்ரீட்டர் இது எல்லாமே. டென்ட்ரிஃபையிங் பாக்டீரியாஸ். ஸோ டென்ட்ரிஃபையிங் பாக்டீரியாஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா டீகம்போஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் தான். ஓகேவா. ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சாயில் பாக்டீரியா வந்து பார்த்தோன்னா அமோனியம் NH4 ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்டு நைட்ரிஃபையிங் பாக்டீரியா யார், ரைசோபியம், நைட்ரோசோமோனாஸ் இவங்க எல்லாருமே. ரைட்டா. ஸோ தென் இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைக்கிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் வந்து எங்கே வரும், சாயிலுக்குள்ளார வந்து சாயில் மூலமாக பிளான்ட்ஸுக்கு, பிளான்ட்ஸ்லேருந்து அனிமல்ஸுக்கு வரும், திரும்ப அனிமல்ஸினுடைய வேஸ்டஸ் மூலமாக திரும்ப சாயிலுக்கு வரும், சாயிலேருந்து திருப்பி அது என்ன ஆகும், கேஸாக எங்கே போகும், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனுக்கு போகும். ரைட்டா. நைட்ரஸ் ஆக்சைடு அதாவது நைட்ரேட்ஸாக திரும்ப எங்கே போகும், நைட்ரஜன் கேஸாக அட்மாஸ்பியருக்கு போகும். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதாவது நைட்ரஜனை நிலைப்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் விச் இஸ் இன் இனர்ட் ஃபார்ம். இனர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது அதனுடைய கேஸிஸ் ஃபார்மு டு ரியாக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அவைலபிள் டு லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ அப்போ அந்த இனர்ட் ஃபார்மாக இருக்கக்கூடியதை ரியாக்டிவ் ஃபார்மாக அதாவது அதனுடைய சால்ட்டாக நமக்கு மாற்றி கொடுக்குறது தான் என்னது, நைட்ரஜன் ஃபிக்சேஷன். தென் this conversion is done by a number of bacteria and blue-green algae, that is cyanobacteria. அதாவது ஆல்கே தான் அவங்க வந்து cyanobacteria அப்படின்னு சொல்லுவோம், prokaryotics. ரைட்டா. Then leguminous plants like pea and beans have a symbiotic relationship with the nitrogen fixing bacteria rhizobium. ஸோ பட்டாணி செடி, கடலை செடியெலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள பீன்ஸு இதுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதனுடைய ஃப்ரூட் டைப்பை வச்சு தான் அந்த பிளான்ட்டை லெகும் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெகுமினஸ் பிளான்ட்டில் எல்லாமே யார் இருப்பாங்க அப்படின்னா ரைசோபியம் பாக்டீரியா இருப்பாங்க, ரூட் நாடுல்ஸ், வேர் முடிச்சுகளில். நீங்கள் கடலை செடியை பிடுங்கி பார்த்தீங்கன்னா கீழே வேரில் முடிச்சா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரூட் நாடுல்னு சொல்லுவோம். அந்த ரூட் நாடுலுக்குள்ளார தான் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த ரைசோபியம் பாக்டீரியா இருப்பாங்க, சாயில் இன்ஹாபிட்டிங் பாக்டீரியா, அதாவது சிம்பயாட்டிக். ஸோ இந்த ரைசோபியம் அக்கர் இன் த ரூட் நாடுல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஸஸ் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை எடுத்து பிளான்ட்டுக்கு என்னவா கொடுப்பாங்க, நைட்ரேட்ஸாகவும் அமோனியாவும் மாற்றி கொடுக்குறவங்க. அடுத்து நைட்ரஜன் அசிமிலேஷன். ஸோ பிளான்ட்ஸ் அப்சார்ப் நைட்ரேட் அயான்ஸ் அண்ட் யூஸ் தம் ஃபார் மேக்கிங் ஆர்கானிக் மேட்டர் லைக் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ அப்போ இந்த நைட்ரஜனை பூரா நைட்ரேட் அயன்ஸாக மாற்றி அது என்னமா மாற்றிக்கும், அதுக்கு தேவையான ப்ரோட்டீனாகவும் நியூக்ளிக் ஆசிடாகவும் மாற்றும். இப்போ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ, ரிபோ நியூக்ளிக் ஆசிடு, டியாக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிடு. ரைட்டா. இந்த ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் கன்வெர்ட் பிளான்ட் ப்ரோட்டீன் இன்டோ அனிமல் ப்ரோட்டீன். ஸோ இப்போ ஹெர்பிவோரஸ் என்ன பண்ணுவோம், அதாவது பிளான்ட்ஸை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸு பிளான்ட்ஸ்லேருந்து அதை சாப்பிட்றது மூலமாக அந்த பிளான்ட் வந்து அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை அனிமல் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். தென் கார்னிவோஸ் அனிமல்ஸ் சிந்தசைஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் தேர் ஃபுட். ஸோ இப்போ கார்னிவர்ஸ் அந்த விலங்கினங்கள், அதாவது ஹெர்பிவோர்ஸை சாப்பிடக்கூடிய கார்னிவர்ஸு அந்த ப்ரோட்டீனை என்ன பண்ணிக்குவாங்க, சிந்தசைஸ் பண்ணிக்குவாங்க. ரைட்டா. அடுத்ததாக அமோனிஃபிகேஷன். The process of decomposition of nitrogenous waste by petrifying bacteria and fungi into ammonium compounds is called ammonification. ஸோ இப்போ அமோனிஃபிகேஷன் அப்படிங்கிறது டீகம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட். நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை
டீகம்போஸ் பண்ணி பெட்ரிஃபை பண்ணி அதை அமோனியாவை மாற்றுறதுக்கு பேர் தான் அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அனிமல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் எக்ஸ்க்ரீட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் யூரியா, யூரிக் ஆசிட் அண்டு ஆர் அமோனியா. ஸோ அப்போ அனிமல்ஸ்னுடைய வேஸ்டஸ் எக்ஸ்க்ரீட்டா அப்படிங்கிறது ஃபீக்கல் மேட்ரு. ஸோ அப்போ அதனுடைய கழிவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி என்னவாக இருக்கும், யூரியாவாக இருக்கும், இல்லைன்னா யூரிக் ஆசிடாக இருக்கும், இல்லைன்னா அமோனியாவாக இருக்கும். இந்த petrifying bacteria and fungi decompose these animal proteins, dead animals and plants into அமோனியம் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்டீரியா, அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய பெட்ரிஃபைங் பாக்டீரியா, டென்ட்ரிஃபைங் பாக்டீரியான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவங்களும் ஃபஞ்சை குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டீகம்போஸ்டு அதாவது எக்ஸ்க்ரீட்டல் மெட்டீரியல்ஸை என்ன பண்ணுவாங்க, டீகம்போஸ் பண்ணி அதை திரும்ப என்னவா மாற்றிடுவாங்க, அமோனியம் காம்பவுண்ட்ஸாக மாற்றுவாங்க. ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரிஃபிகேஷன். The ammonium compounds formed by ammonification process are oxidized to soluble nitrates. ஸோ இப்போ இந்த அமோனியம் காம்பவுண்ட் வந்து என்னவா மாறும்னா அமோனிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக ஆக்சிடைஸ் ஆகி, அதாவது ஆக்சிஜனேற்றம் நடந்து அங்கே என்னவா மாறும், soluble nitrates-ஆக மாறும். This process of nitrate formation is known as nitrification. ஸோ அமோனியாவிலேருந்து நைட்ரஜனாக மாறுறது தான் நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The bacteria responsible for nitrification are called as nitrifying bacteria. ஸோ எந்த பாக்டீரியாவெல்லாம் அந்த அமோனியாவை நைட்ரஜனாக மாற்றுறாங்களோ அவங்க எல்லாருமே என்னது நைட்ரிஃபையிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லணும். ரைட்டா. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ் இன் நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் இருக்கக்கூடியவங்க அசிடோபாக்டர், சாயிலில் ரைசோபியம், ரூட் நாடல்ஸில் ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் நாஸ்டாக் அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படிங்கிறவங்க பாசிகள் அப்படின்னு சொல்லுவோம். பாசம் பிடிக்குது இல்லையா. ஸோ அந்த குரூப் ஆஃப் பிளான்ட்ஸு. அமோனிஃபிகேஷனில் வந்து பார்த்தோன்னா பீட்ரிஃபையிங் பாக்டீரியா, ஃபஞ்சை. நைட்ரிஃபிகேஷனில் வந்து பார்த்தோன்னா நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டர். டென்ட்ரிஃபிகேஷனில் வந்து பார்த்தோன்னா டென்ட்ரிஃபையிங் பாக்டீரியா, சூடோமோனாஸ் அப்படிங்கிறவங்க பொல்யூஷன்லேருந்து என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணி வாழக்கூடியவங்க, அதை தான் டென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. ஸோ டென்ட்ரிஃபிகேஷன் ஃப்ரீ லிவிங் சாயில் பாக்டீரியா சச் as Pseudomonas species reduce nitrate ions of soil into gaseous nitrogen which enters the atmosphere. ஸோ இப்போ இந்த சூடோமோனாஸ் ஸ்பீசிஸ் இருக்காங்களே, சூடோமோனாஸ் புட்டிடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்டீரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்ரேட் அயன்ஸை, சாயிலில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரேட் அயன்ஸை டீகம்போஸ் பண்ணி என்னவா மாற்றிடுவாங்க, கேசியஸ் நைட்ரஜனாக மாற்றி அட்மாஸ்பியரில் விட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் டென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹியூமன் இம்பேக்ட்ஸ் ஆன் நைட்ரஜன் சைக்கிள். இப்போ நைட்ரஜன் சைக்கிளில் நம்ம மனிதர்களுடைய இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸை எரிக்கிறோம் இல்லையா. ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பெட்ரோலியம், நிலக்கரி இதெல்லாம் தான் ஃபாசில் ஃபியூல்ஸு. ஸோ இப்போ ஃபாசில் ஃபியூல்ஸ் எரிக்கிறது மூலமாகவும் அப்ளிகேஷன் ஆஃப் நைட்ரஜன் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ், மண்ணில் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக தாவரங்களுக்கு உரமாக போடுறதுனாலையும் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் கேன் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் பயாலஜிக்கலி அவைலபிள் நைட்ரஜன் இன் அண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதிகப்படுத்துகிறோம். ஸோ நைட்ரஜன் அப்ளைட் டு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ் என்டர்ஸ் ரிவர்ஸ் அண்ட் மெரைன் சிஸ்டம். ஸோ இப்போ இந்த நைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் மூலமாக ஆற்றுலையோ அல்லது மெரைன் சிஸ்டம் கடல்லையோ கலக்கும். இட் ஆல்டர்ஸ் த பயோடைவர்சிட்டி, சேஞ்சஸ் த ஃபுட் வெப் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெஸ்ட்ராய்ஸ் த ஜென்ரல் ஹேபிட்டட். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்டர்ஸ் த பயோடைவர்சிட்டி. ஸோ இப்போ பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது என்னது, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டைவர்சி ஃபார்ம்ஸ், அதை தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது பயோடைவர்சிட்டியை சேஞ்ச் பண்ணுது. ஃபுட் வெப், உணவு வலையை சேஞ்ச் பண்ணுது, அதாவது ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உணவு வலையை சேஞ்ச் பண்ணுது. அண்ட் டெஸ்ட்ராய்ஸ் த ஜென்ரல் ஹேபிட்டட், பொதுவான வாழிடங்களை அழிக்கக்கூடியதாகவும் இருக்குது. ரைட்டா. தென் நெக்ஸ்ட்டு மூணாவது கார்பன் சைக்கிள். ஸோ கார்பன் அக்கர்ஸ் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆன் எர்த். சார்கோல், டைமண்ட் அண்டு கிராஃபைட் ஆர் எலமெண்டல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ கார்பன் வந்து பார்த்தோன்னா எர்த்தில் நிறைய ஃபார்ம்ஸில் கிடைக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா சார்கோல், டைமண்ட் அண்டு கிராஃபைட். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சார்கோல் அப்படிங்கிறது கறி தான், நம்ம நிலக்கரி அடுப்புகளில் இருக்கிற அதுதான் சார்கோல். டைமண்ட் வைரம் அண்டு கிராஃபைட்டு. ஸோ இப்போ இது மூணும் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்பைன்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் இன்க்ளூடு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை-ஆக்சைடு அண்டு கார்பனேட் சால்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா கம்பைன்டு ஃபார்ம்ஸ் அப்படின்னா கார்பனோட ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு, 2 ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா கார்பன் டை-ஆக்சைடு அண்டு கார்பனேட் சால்ட்டு. ஸோ சோடியம் கார்பனேட்டு, பொட்டாசியம் கார்பனேட்டு இதெல்லாமே கார்பனேட் சால்ட்டாக இருக்கக்கூடியது. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் மாலிகூல்ஸ் லைக் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். The atmospheric carbon dioxide enters into the plants through the process of photosynthesis to form carbohydrates. ஸோ இப்போ இந்த கார்பன் சைக்கிள் அப்படிங்கிறது பிளான்ட்ஸில் எப்படி நடக்குது அப்படின்னா
The plants utilize the atmospheric carbon dioxide through the process of photosynthesis. Photosynthesis மூலமாக அது என்ன பண்ணிக்கும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது இல்லையா. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்னவாக கிடைக்குது, கார்போஹைட்ரேட்டாக அது மாற்றிக்குது, அதுக்கு தேவையான உணவாக மாற்றிக்குது. ஃப்ரம் பிளான்ஸ் இட் இஸ் பாஸ்ட் ஆன் டு ஹெர்பிவோர்ஸ். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது பிளான்ஸுக்கு அப்படியே போகும், பிளான்ட்ஸ்லேருந்து பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய பிளான்ஸுக்கு அனிமல்ஸுக்கு போகும். அண்டு கார்னிவர்ஸ், அனிமல்ஸை சாப்பிடக்கூடிய கார்னிவல்ஸ் அனிமல்ஸ்கிட்டருந்து எங்கே போகும், அந்த அனிமலுக்கு பாஸ் ஆகும். டியூரிங் ரெஸ்பிரேஷன், சுவாசிக்கும் போது என்ன நடக்குது, பிளான்ட்ஸ் அண்டு animals release carbon into atmosphere in the form of carbon dioxide. ஸோ இப்போ டியூரிங் ரெஸ்பிரேஷன் சுவாசிக்கும் போது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை தான் அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் டு த அட்மாஸ்பியர் த்ரூ டீகம்போசிஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டர், பர்னிங் ஃபாசில் ஃபியூல்ஸ் அண்டு வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ அங்கே அந்த டீகம்போஸ் ஆன அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிட்டர்ன் டு த அட்மாஸ்பியர் எப்படி போகும்னா டீகம்போசிஷன் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டர். ஸோ அப்போ உயிருள்ள ஒரு பொருள் இறக்கும்போது அதிலேருந்து என்னாகும், அந்த டீகம்போசிஷன் இந்த கார்பன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னவாக மாறும் அப்படின்னா அட்மாஸ்பியருக்கு பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸை எரிக்கிறது மூலமாகவோ அல்லது வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ் லைக் எரிமலை வெடிக்குது இல்லையா, ஸோ அதன் மூலமாகவும் என்னாகும், கீழேருந்து திரும்ப கார்பன் மேலே போகும். ரைட்டா. ஸோ இதில் மனிதர்களுடைய தலையீடு அப்படின்னு பார்த்தோன்னா மோர் கார்பன் மூவ்ஸ் இன் டு த அட்மாஸ்பியர் டியூ டு பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் அண்டு டீஃபாரஸ்டேஷன். ஸோ இப்போ காடுகளை அழிக்கிறது மூலமாகவும் அதிகமான ஃபாசில் ஃபியூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக பர்ன் பண்ணுறது மூலமாகவும் தான் கார்பன் வந்து என்ன ஆகுது, அட்மாஸ்பியரில் அதிகமாகுது. மோஸ்ட் ஆஃப் த கார்பன் இன் அட்மாஸ்பியர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அட்மாஸ்பியரில் அந்த கார்பன் என்னவா சேருது அப்படின்னா எதாவது சேருது, கார்பன் டை ஆக்சைடாக தான் சேருது. கார்பன் டை ஆக்சைடு இஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ். பை இன்க்ரீஸிங் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எர்த் பிகம்ஸ் வார்மர். ஸோ அப்போ அதிகமான கார்பன் டை ஆக்சைடு எர்த்தில் அதாவது அட்மாஸ்பியரில் சேரும்போது இட் காசஸ் குளோபல் வார்மிங், அதாவது பூமி வெப்பமயமாதலை உருவாகுது. திஸ் லீட்ஸ் டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்டு குளோபல் வார்மிங். ஸோ பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அண்ட் இட் காசஸ் குளோபல் வார்மிங். நெக்ஸ்ட்டு அடாப்டேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்டினுடைய அடாப்டேஷன்ஸ் எடுத்தோன்னா எனி ஃபியூச்சர் ஆஃப் an organism or its part that enables it to exist under conditions of its habitat is called adaptation. ஸோ அப்போ எனி ஃபியூச்சர், ஒரு ஆர்கானிசத்தில் எந்த ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கிறது மாறுபாடு அல்லது அதனுடைய பண்புகளில் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. எக்ஸிஸ்ட் அண்டர் கண்டிஷன்ஸ் அப்படின்னா அந்த அது வாழக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அது என்ன சேஞ்சை ஏற்படுத்திக்குதோ அதுக்கு பேர் தான் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி பிளான்ஸ் கேன் பீன் கிளாசிஃபைட் as. ஸோ வாட்டர் அவைலபிலிட்டியை பொறுத்து, வாட்டர் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து பிளான்ஸில் என்ன அடாப்டேஷன் நடந்திருக்குன்னா ஹைட்ரோஃபைட்ஸு, ஜெராஃபைட்ஸு, மீசோஃபைட்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹைட்ரோஃபைட்ஸ். ஹைட்ரோனா முன்னே சொல்லியிருக்கோம் வாட்டர் அப்படின்னு. ஸோ இப்போ பிளான்ஸ் க்ரோயிங் இன் ஆர் நியர் வாட்டர் ஆர் கால்டு ஹைட்ரோஃபைட்ஸ். தண்ணியிலையோ அல்லது தண்ணிக்கு மிக பக்கத்துலேயோ வாழக்கூடிய தாவரங்களுக்கு பேர் தான் என்னது, ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹைட்ரோஃபைட்ஸ் மே பி ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆர் சப்மர்ஜ்டு பிளான்ஸ் லிவிங் இன் லேக்ஸ், பாண்ட்ஸ், ஷாலோ வாட்டர், மார்ஷி லேண்ட்ஸ் அண்டு மெரைன் ஹேபிட்டட். ஸோ இப்போ இங்கே ஹைட்ரோஃபைட்ஸ் எப்படி வாழ்கிறாங்க, தண்ணியில் ஃப்ரீ ஃப்ளோட்டிங், தண்ணியில் மிதந்தோ அல்லது சப்மர்ஜ்டு மூழ்கியோ வாழ்கிறாங்க. ரைட்டா, தண்ணிக்குள்ள மூழ்கியோ இருக்கிறாங்க, எல்லா வாட்டர் சிஸ்டத்துலேயும் இருக்காங்க. ரைட்டா. ஹைட்ரோஃபைட்ஸ் ஃபேஸ் சர்டன் சேலஞ்சஸ் இன் தர் ஹேபிட்டட். ஸோ அப்போ அந்த ஹைட்ரோஃபைட்ஸுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவைலபிலிட்டி ஆஃப் மோர் வாட்டர் தென் நீடட். ஸோ அப்போ அதுக்கு அளவுக்கு அதிகமான தண்ணி இருக்குது. ஸோ தாவரங்கள் வளர்கிறதுக்கு தண்ணி அவசியம், ஆனால் இவங்க வாழ்கிறதே தண்ணியில் தான். அப்படிங்கும்போது எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அதை நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். வாட்டர் கரண்ட் மே டேமேஜ் த பிளான் பாடி. ஸோ இப்போ வாட்டர் கரண்ட் நீரோட்டம் அப்படிங்கிறது அந்த பிளான் பாடியை டேமேஜ் பண்ணலாம், அடிச்சுட்டு போகலாம் இல்லையா. ஸோ அதை மேனேஜ் பண்ணணும். வாட்டர் லெவல்ஸ் மே சேஞ்ச் ரெகுலர்லி. அப்போ வாட்டர் லெவல் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும், ஒரு நாளைக்கு கம்மியாக இருக்கும். எவாப்ரேஷன், அதாவது சன்லைட் அதிகமாக இருக்கும்போது எவாப்ரேஷன் ஆகிட்டு இருக்கும், சன்லைட்டு கம்மியாக இருக்கும்போது வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்ளம். அடுத்து மெயின்டைன் பயான்சி இன் வாட்டர். மெயின்டைன் பயான்சி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மற்ற லிவிங் ஆர்கானிசத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் கன்சப்ஷன், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ், இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா பயான்சின்னு சொல்லுவோம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும். இதில் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ரூட்ஸ் ஆர் போர்லி டெவலப்ட் ஆஸ் இன் ஹைட்ரில்லா ஆர் ஆப்சன்ட் இன் ஓல்ஃபியா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டில் என்ன பண்ணும், வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் இல்லையா. ஆனால் இந்த அடாப்டேஷன்ஸ் அதாவது ஹைட்ரோஃபைட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்லி டெவலப்டு, அங்கே ரூட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சில நேரங்களில் ரூட்டே இல்லாமல் இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஊர்ஃபியா பிளான்ட்டில்
பிளான்ட் பாடி இஸ் கிரேட்லி ரெடியூசஸ் இன் லெம்னா. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் பாடி அப்படிங்கிறது கிரேட்லி ரெடியூஸ்டுனா அங்கே பிளான்ட் பாடி அப்படிங்கிறது அதில் லீஃபோ ஸ்டெம்மோ, அதாவது ஸ்டெம் மாதிரி தான் இருக்கும், லீஃப் அதிகம் உருவாகாது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா லெம்னா ஸ்பீசிஸு. சப்மர்ஜ்டு லீவ்ஸ் ஆர் நேரோ ஆர் ஃபைன்லி டிவைடட். எக்ஸாம்பிள் ஹைட்ரலா. ஸோ இப்போ ஹைட்ரலா பிளான்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த மூழ்கி இருக்கக்கூடிய தாவரங்கள், தண்ணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா லீவ்ஸ் ஆர் நேரோ, ரொம்ப குறுகிய லீவ்ஸ் தான் இருக்கும், அதாவது ஊசி இலைகள் மாதிரி இருக்கும். அண்டு ஃபைன்லி டிவைடட், அதிகமான பிரிவான இலைகள் இருக்கும். அப்போனா தான் வந்து என்ன ஆகும், தண்ணி வாட்டர் கரண்ட்டில் வந்து இலை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரலா பிளான்ட். ஹைட்ரலா பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீவ்ஸ் எப்படி இருக்குது, சின்ன சின்ன ஊசி இலைகள் மாதிரி இருக்கா. ஸோ தண்ணி எவ்வளோ வேகமாக போனாலும் இந்த தாவரம் என்ன ஆகாது, ஒடிஞ்சு போயிடாது. ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா உல்ஃபியா பிளான்ட்டு. இதில் ரூட்டே கிடையாது, வெறும் ஸ்டெம் லீவ்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐகார்னியா, வாட்டர் ஹயாசன்த் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெங்காய தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆற்றுகளில் வாய்க்காலில் நிறையா பார்க்கலாம். இது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லெம்னா ஸ்பீசிஸ். லெம்னா அப்படிங்கிறது இதில் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, அதாவது பாடி வந்து என்னவா மாறி இருக்குது லெம்னா ஸ்பீசிஸில், கிரேட்லி ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா அதிகம் அதுகளில் இருக்காது, வெறும் இலைகள் மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் லெம்னா ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது விஷயம், அது மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம். ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் ஹேவ் லாங் லீவ் ஸ்டாக்ஸ் டு எனபிள் த லீவ்ஸ் மூவ் அப் அண்ட் டவுன் இன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் வாட்டர் லெவல். எக்ஸாம்பிள் லோட்டஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா தாமரை, அல்லி செடியெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ ஃப்ளோட்டிங் லீவ்ஸில் வந்து பார்த்தோன்னா லாங் லீவ் ஸ்டாக்ஸ், அதனுடைய நீளமான இலைக்காம்பு இருக்கும். எதுக்காக அப்படின்னா வாட்டர் லெவலுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணிக்கும், தண்ணியை, அதாவது பிளான்ட்டை வந்து மேலே மிதக்க வைக்கும். ரைட்டா? ஸோ தண்ணி கீழே போணுச்சுன்னா அந்த நீளமான ஸ்டாக் என்ன ஆகும், திரும்ப தண்ணி எவ்வளோ மட்டத்துக்கு இருக்கோ அவ்வளோ மட்டத்துக்கு பிளான்ட்டை கொண்டுட்டு வரும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஃப்ளோட்டிங் லீவ்ஸ் தட் எனபிள்ஸ், அதாவது த லீவ்ஸ் மூவ் அப் அண்ட் டவுன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லலாம். நீருடைய மட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ட்டை மிதக்க வைக்கிறது. அடுத்து ஏர் சேம்பர்ஸ் ப்ரொவைட் பயான்சி அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு பிளான்ட்ஸ் ஆஸ் இன் ஐகார்னியா, ஸ்வாலன் அண்ட் ஸ்பாஞ்சி பீட்டியோல். ஸோ இப்போ ஏர் சேம்பர்ஸ், இந்த தாவரங்களுடைய ஸ்டெம்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஸ்பாஞ்சி லீவ்ஸ் இருக்கும், ஸ்பாஞ்சி செல்ஸ், அதாவது ஏரன் கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஏரன் கைமானா ஏர் ஸ்பேசஸ் இருக்கக்கூடிய செல்ஸ். ரைட்டா? ஸோ அதான் ஏரன் கைமான்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாவரங்கள் வந்து தண்ணி மேலே மிதக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெரோஃபைட்டிக்ஸில் வந்து பார்த்தோன்னா பிளான்ட்ஸ் தட் க்ரோ இன் ட்ரை ஹேபிட்டட் ஆர் கால்டு ஜெரோஃபைட்ஸ். ஸோ அப்போ எங்கே வறண்ட நிலத்தில் வளரக்கூடியவங்களோ அவங்கள தான் ஜெரோஃபைட்டுன்னு சொல்கிறோம். These plants develop special structural and physiological characters to meet the following conditions. ஸோ இப்போ இவங்களில் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. என்னென்ன அப்படின்னா டு அப்சர்வ் ஆஸ் மச் ஆஸ் வாட்டர் தே கேன் கெட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். ஸோ இது என்ன பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணியை அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்க முடியுமோ அவ்வளோவா எடுத்துக்குவாங்க. அட்மாஸ்பியர் மாய்ஸ்சர்லேருந்து எடுப்பாங்க, சாயிலேருந்து எடுத்துக்குவாங்க. அதனால் சாயிலில் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு ரொம்ப பெரிய ரூட் சிஸ்டம் இருக்கும். டு ரிட்டைன் வாட்டர் இன் தர் ஆர்கன்ஸ் ஃபார் வெரி லாங் டைம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு கிடைச்ச தண்ணியை ரிட்டைனாக வச்சுக்குவாங்க, அது எவாப்ரேட் ஆகாமல் விடுவாங்க, எவாப்ரேட் ஆக விட மாட்டாங்க. டு ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன் ரேட். ஸோ இப்போ இவங்களை வந்து பார்த்தோன்னா லீவ்ஸில் ஸ்டொமேட்டோ வழியாக தான் என்ன நடக்கும், டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்னு சொன்னோம். அப்போ இந்த மாதிரியான பிளான்ட்ஸில் அதிகம் லீவ்ஸே இருக்காது. ஸோ அப்போ அங்கே டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டும் குறைஞ்சி போயிடும். டு ரெடியூஸ் கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வாட்டரை கன்சப்ட் பண்ணுங்க, தண்ணியே கிடைக்காது, கிடைச்ச தண்ணியே விடாது இல்லையா. ஸோ இப்போ ரெடியூஸ் கன்சப்ஷன் ஆஃப் வாட்டர், தண்ணி எடுக்கிறதையும் இது என்ன பண்ணிக்கும், குறைச்சிக்கும். ரைட்டா? ஸோ இவங்களாம் தான் யார், ஜெரோஃபைட்டிக்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஓப்பன்ஷியா, சப்பாத்தி கல்லி, இது கலோட்ரோபிஸ், எருக்கஞ்செடி. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ், வறண்ட நிலத்தில் வளரக்கூடிய தாவரங்கள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஜெரோஃபைட்ஸு. என்னென்ன அடாப்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தே ஹேவ் வெல் டெவலப்டு ரூட்ஸ். ரொம்ப நீளமாக மண்ணுக்குள்ளே நோக்கி வளரக்கூடிய ரூட் சிஸ்டம் இருக்கும். ரூட் க்ரோ வெரி டீப் அண்ட் ரீச் த லேயர்ஸ் வேர் வாட்டர் இஸ் அவைலபிள் ஆஸ் இன் கலோட்ரோபிஸ். ஸோ இப்போ எருக்கஞ்செடியில் வந்து பார்த்தோன்னா வேர் ரொம்ப ஆழமாக போகும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தோன்னா வாட்டர் லெவல் வரைக்குமே அது வளரக்கூடியதாக இருக்கும். ஸோ அங்கேருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு தே ஸ்டோர் வாட்டர் இன் சக்குலண்ட் வாட்டர் ஸ்டோரிங் பேரன்கைமட்டாஸ் டிஷ்யூ. எக்ஸாம்பிள் ஓப்பன்ஷியா, அலோவேரா. ஸோ இப்போ இதனுடைய பேரன்கைமட்டா செல்ஸில் வந்து பார்த்தோன்னா சக்குலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீரை சேகரித்து வைக்கக்கூடிய சதைப்பற்றான பகுதி காணப்படும். இதில் கத்தாழை செடியிலாம் இருக்கு இல்லையா, அதை மாதிரி. அதே மாதிரி சப்பாத்தி கள்ளி செடி ஆட்டி பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளுக்குள்ளார தண்ணி ஆடிட்டு இருக்கும். எல்லாமே அந்த செல்ஸில் வச்சுருக்கிறது தான்.
They have small sized leaves with waxy coating, example acacia. In some plants leaves are modified into spines, example opuntia. சில லீவ்ஸ் வந்து சில பிளான்ட்ஸுடைய லீவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் சைஸ்டாக இருக்கும், அது இல்லாமல் அதில் வேக்சி கோட்டிங் இருக்கும், எக்ஸாம்பிள் அஸ்ப்ராகஸ். ஸோ இப்போ அந்த வேக்சி கோட்டிங் அப்படிங்கிறது டு ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன், அதாவது சன்லைட்டில் வாட்டர் வந்து வெளியில் போகாமல் டிரான்ஸ்பிரேட் ஆகாமல் தடுக்கிறது தான் அந்த வேக்சி கோட்டிங். அதே மாதிரி ஒப்பன்ஷியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ், அந்த லீவ்ஸ் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா முட்களாக மாறி இருக்கும். ஸோ எதுக்காக டு ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன், ரைட்டா. Some of the xerophytic complete their life cycle within a very short period when sufficient moisture is available. ஸோ சில xerophyte வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தேவையான அளவு மாய்ச்சர் இருக்கும்போதே அதனுடைய வாழ்க்கை சக்கரத்தை முடிச்சுக்கும், ரைட்டா. வாழ்க்கை சைக்கிளை சுழற்சி வந்து முடிச்சுக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சஃபிஷியன்ட் மாய்ச்சர் இஸ் அவைலபிள், கிடைக்கும் போதே முடிச்சுக்கிறது, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீசோஃபைட்ஸ். ஸோ மீசோஃபைட்ஸ் ஆர் காமன் லேண்ட் பிளான்ட்ஸ் விச் க்ரோ இன் சிச்சுவேஷன்ஸ் தட் ஆர் நெய்தர் டூ வெட் ஆர் நாட் டூ ட்ரை. தே டு நாட் நீட் எனி எக்ஸ்ட்ரீம் அடாப்டேஷன்ஸ். ஸோ இப்போ மீசோஃபைட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒன்று டூ வெட் அதிக ஈரப்பதத்துலையோ அல்லது டூ ட்ரை ரொம்ப வறட்சியிலையோ வாழக்கூடிய தாவரங்களை தான் இவங்க சொல்கிறோம். தே டு நாட் நீட் எனி எக்ஸ்ட்ரீம் அடாப்டேஷன்ஸ். இதில் ரொம்ப அதிகமான அடாப்டேஷன்ஸ்லாம் இல்லை. அடாப்டேஷன்ஸ் ஆஃப் மீசோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது ரூட்ஸ் ஆஃப் மீசோஃபைட்ஸ் ஆர் வெல் டெவலப்டு அண்ட் ஆர் ப்ரொவைடட் வித் ரூட் கேப்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வெல் டெவலப்டு ரூட் இருக்குது, ஸோ ஜெரோஃபைட்டில் இருக்கிற மாதிரி, அண்ட் ரூட் கேப்ஸும் இருக்குது. ரூட் கேப் அப்படிங்கிறது அக்வாட்டிக் கேரக்டர், அதாவது ஹைட்ரோஃபைட்டிக் கேரக்டர். த ஸ்டெம் இஸ் ஜென்ரலி ஸ்ட்ரைட் அண்ட் பிரான்ச்டு, ஸோ நேராக வளரக்கூடியது, பிரான்ச்டு கிளைகள் இருக்கும். த லீவ்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ராட் அண்டு தின், ஸோ அகலமாகவும் தின்னாகவும் இருக்கக்கூடியது. The presence of waxy cuticle in leaves traps the moisture and lessens water loss. ஸோ presence of waxy cuticle, ஸோ இப்போ இதனுடைய லீவ்ஸில் வேக்ஸி மெழுகு மாதிரி ஒரு பொருள் கியூட்டிக்கல் இருக்கிறதுனால இட் ட்ராப்ஸ் த மாய்ச்சர், வெளியிலேருந்து ஈரப்பதத்தை உள்ளே வர விடாது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உள்ளேருந்து வாட்டரை வெளியில் போக விடாது. லீவ்ஸ் ஹேவ் ஸ்டொமேட்டா விச் க்ளோஸ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் wind டு prevent transpiration. ஸோ இப்போ லீவ்ஸில் வந்து ஸ்டொமேட்டா இருக்கும், அது வந்து பார்த்தோன்னா அதிகமான டெம்பரேச்சர் ஹீட் இருக்கும்போதும் அதிகமான காற்று இருக்கும்போதும் அது என்ன பண்ணிக்கும், க்ளோஸ் ஆகிக்கும், ரைட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடாப்டேஷன்ஸ் ஆஃப் மீசோஃபைட்ஸ். இப்போ அனிமல்ஸில் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அனிமல்ஸ் கேன் அடாப்ட் தம்செல்ஸ் அக்கார்டிங் டு தர் ஹேபிட்டட், அது வாழக்கூடிய இடத்துக்கு இந்த மாதிரி தன்னை மாற்றிக்கும். டெம்பரேச்சர் அண்ட் லைட் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி விச் இன்ஃப்ளூயன்ஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் சச் as growth, மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன், மூமெண்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு பிஹேவியர். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஆக்டிவிட்டீஸ் வேரியஸ் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தோம்னா லைஃப் ஆக்டிவிட்டீஸ் சச் as growth, மெட்டபாலிசம் அப்படிங்கிறது வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வளரக்கூடிய மாற்றம், சிதையக்கூடிய மாற்றம், ரெண்டும் சேர்ந்து தான் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் வந்து அனபாலிசம், கேட்டபாலிசம்னு ரெண்டு இருக்குது, ரைட்டா. அடுத்து ரீப்ரொடக்ஷனு, மூமெண்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அது பரவி இருக்கக்கூடிய விதம். ஸோ இந்தந்த ஜியாகிரபிக்கல் ரீஜனில் என்ன அனிமல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. அண்டு பிஹேவியர். Animals develop special features or behavior patterns to escape from extreme conditions of temperature and light. In this context, let us study about the adaptive features of bat and earthworm. ஸோ அப்போ வௌவாலும் மண்புழுவும் எப்படி நம்ம தகவமைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடாப்டேஷன்ஸ் ஆஃப் பேட். ஸோ பேட்ஸ் ஆர் ஒன்லி மேமல்ஸ் தட் கேன் ஃப்ளை. ஸோ பறக்கக்கூடிய ஒரே பாலூட்டி இனம் எது அப்படின்னா வௌவால் தான். மோஸ்ட்லி பேட்ஸ் லிவ் இன் கேவ்ஸ். ஸோ குகையில் தான் அதிகம் வாழ்வாங்க. அப்பார்ட் ஃப்ரம் கேவ்ஸ் பேட்ஸ் ஆல்சோ லிவ் இன் ட்ரீஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா குகையில் இல்லை அப்படின்னா மரக்கிளையில் தொங்கிட்டு இருப்பாங்க. ஹாலோடு லாக்ஸ் அண்ட் ராக் சர்வீசஸ். ஸோ இப்போ நம்ம பாறை இடுக்கில் வாழக்கூடியவங்க, ரைட்டா. தேர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் டு ஹியூமன்ஸ் ஆஸ் த ரெடியூஸ் இன்செக்ட் பாப்புலேஷன் அண்ட் ஹெல்ப் டு பாலினேட் பிளான்ட்ஸ். ஸோ வௌவால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெடியூஸ் இன்செக்ட் பாலினேஷன், பூச்சிகளை அதிகமாக வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பகுதியில் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களில் பூச்சிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வௌவால்களுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இட் ஹெல்ப் டு பாலினேட் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அனிமல் பேர்ட்ஸ். ஸோ அடாப்டேஷன்ஸ் ஆஃப் பேர்ட் இன் ரிலேஷன் டு தர் ஹேபிட்டட் ஆர் எக்ஸ்பிளைன்டு பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன் நாக்டர்னலிட்டி. பேர்ட்ஸ் ஆர் ஆக்டிவ் இன் நைட். அந்த நாக்டர்னல் அப்படின்னாலே நைட் அப்படின்னு அர்த்தம். நைட் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் நாக்டர்னலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதிகம் ஆக்டிவ் எப்போ தான் இருக்கும், நைட்டில் தான் இருக்கும். திஸ் இஸ் ஏ யூஸ்ஃபுல் அடாப்டேஷன்ஸ் ஃபார் தெம் ஆஸ் ஃப்ளைட் ரெக்யர்ஸ் எ லாட் ஆஃப் எனர்ஜி டியூரிங் டே. ஸோ அப்போ நைட்டு பகலில் பறக்கிறத விட நைட்டில் வந்து குறைவான, அதாவது லாட் ஆஃப் எனர்ஜி, அதிகமான எனர்ஜி தேவை, ரைட்டாக, பகலில் பறக்கிறத விட.
தே ஆர் தின் பிளாக் விங் மெம்பரேன், அதாவது பேண்டஜியம் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஃபஸ்ட்டு முன்னங்கால் இருக்குல்லையே அதுதான் விங்காக மாறி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும், பிளாக் கலராக இருக்கிறது. மே காஸ் எக்ஸசிவ் ஹீட் அப்சார்ப்ஷன் டூரிங் த டே. ஸோ இப்போ பகல் நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான வெப்பத்தை உள்ளிழுக்கக்கூடியதாக இருக்கும். திஸ் மே லீடு டு டீஹைட்ரேஷன். அப்போ பகலில் அது ஒரு பறந்துச்சு அப்படின்னா அது அதிகமான வெப்பத்தை எடுத்துக்கும் போது அதுலேருந்து அதனுடைய பாடியிலேருந்து என்ன ஆகும், நீரிழப்பு ஏற்படும், டீஹைட்ரேட் ஆகும். ஸோ அப்போ அதனால தான் வௌவால்கள் என்ன ஆகுறதில்ல, பகலில் பறக்கிறதில்ல, நைட்டில் பறக்குது. ஃப்ளைட் அடாப்டேஷன், பறக்கிறதுக்கு என்ன மாதிரியான அடாப்டேஷன் நடந்திருக்கு அப்படின்னா, 4 limbs ஆர் மாடிஃபைடு சர்வ் விங்ஸ். ஸோ அப்போ 4 limb அப்படிங்கிறது அதனுடைய முன்னங்கால்கள், அதுதான் என்னவா மாறி இருக்கு, விங்ஸாக மாறி இருக்கு. டெய்ல் சப்போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் மூமெண்ட்ஸ் டியூரிங் ஃப்ளைட். ஸோ இப்போ மீனில் எப்படி டெய்ல் வந்து அதனுடைய மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுதோ, டைரக்ஷன்ஸை மாற்றுதோ, அதே மாதிரி வேலையை தான் இங்கே டெய்ல் பண்ணுது. மசில்ஸ் ஆர் வெல் டெவலப்டு அண்ட் ஹைலி பவர்ஃபுல் அண்ட் அச்சீவ் இன் பீட்டிங் ஆஃப் விங்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிருக்கு இல்லையா, வெல் டெவலப்டு அண்ட் ஹைலி பவர்ஃபுல் அண்டு அச்சீவ் இன் பீட்டிங் ஆஃப் விங்ஸ். ரெக்கையை அடிச்சுக்கிற அளவுக்கு அது என்ன பண்ணுவோம், மோர் பவர்ஃபுல் மசில்ஸ் இருக்குது. டெண்டன்ஸ் ஆஃப் ஹிண்ட் லிம்ஸ் ப்ரொவைட் எ டைட் கிராஸ்ப் when the animals are suspended upside down at rest. ஸோ இப்போ டெண்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம இதுக்கு முன்னால் படிச்சிருப்போம், மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற லெசனில் வந்து நம்ம படிச்சிருப்போம். டெண்டன்ஸ் எலும்பையும் மசிலையும் சேர்க்கக்கூடிய அந்த எலும்பினுடைய மேலே ஒரு கேப் மாதிரியான பகுதி இருக்கும், டெண்டன்ஸ். ஸோ அப்போ அந்த டெண்டன்ஸ் ஆஃப் ஹிண்ட் லிம்ஸ், பின்னங்காலில் இருக்கக்கூடிய அந்த டெண்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரொவைட் எ டைட் கிராஸ்ப், அதிகமான இறுக்கத்தை கொடுக்கக்கூடியது. எப்போ அது பகல் நேரத்தில் மரத்தில் தலைகளை தொங்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அந்த தொங்கிட்டு இருக்கும்போது அது அப்படியே கீழே விழாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு, ரைட்டா. தென் அடுத்து ஹைபர்னேஷன். ஸோ ஹைபர்னேஷன் இஸ் a state of inactivity in which the body temperature drops with a lowered metabolic rate during winter. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வின்டர் சீசனில் அவங்களுடைய மெட்டபாலிக் ரேட்டை குறைச்சிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. இன்ஆக்டிவிட்டி, ஸ்டேட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி, செயல்படாமல் இருக்கக்கூடிய நிலை. Birds are warm-blooded animals, but unlike other mammals, they let their internal temperature reduce when they are resting. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மற்ற மேமல்ஸ் மாதிரியே இவங்களும் வார்ம் பிளட்டட் தான். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எப்படி இருக்காங்க, தே லெட் தேர் இன்டர்னல் டெம்பரேச்சர் ரெடியூஸ் வென் தே ஆர் ரெஸ்டிங். அப்போ அவங்க ரெஸ்ட்டில் இருக்கும்போது அவங்களோட இன்டர்னல் டெம்பரேச்சர் என்ன ஆகும், ரெஸ்ட்டில் அதான் குறையும், ரைட்டா. தே காட் டு they get to go to a state of decreased activity to conserve energy. ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டியை குறைச்சி அவங்க எனர்ஜியை கன்சர்வ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அடாப்டேஷன் தான் இந்த ஹைபர்னேஷன் அப்படிங்கிறது. அடுத்து எக்கோலொகேஷன். எக்கோலொகேஷன் அப்படிங்கிறது பேர்ட்ஸ் யூஸ் எ ரிமார்க்கபிள் ஹை ஃப்ரீக்வன்சி சிஸ்டம் கால்டு எக்கோலொகேஷன். ஹை ஃப்ரீக்வன்சி சிஸ்டம் அப்படின்னா ரொம்ப அதிக ஃப்ரீக்வன்சியில் சவுண்டை விட்டு அந்த சவுண்ட் வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே பட்டு திரும்பி அதுக்கு வரும். ஸோ அப்போ அது திரும்ப வரக்கூடிய அந்த சவுண்டை வச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறது அதனுடைய இரையா, செவுரா அல்லது மரமா அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பேர் தான் எக்கோலொகேஷன் சொல்லுவோம். பேர்ட்ஸ் கிவ் அவுட் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ், அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தி சவுண்ட்ஸ் ஆர் ரெஃப்ளெக்டட் பேக் ஃப்ரம் இட்ஸ் ப்ரே அண்ட் பர்சீவ்டு பை த இயர். ஸோ அப்போ அது என்ன பண்ணும், அந்த ப்ரேயில் பட்டோ அல்லது ஆப்போசிட் பார்ட்டிகல்ஸில் பட்டோ திரும்ப அது காது மூலமாக அது கேட்கும். பேர்ட்ஸ் யூஸ் திஸ் எக்கோஸ் டு லொக்கேட் அண்ட் ஐடென்டிஃபை த ப்ரே. ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா அதனுடைய இரையை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை லொக்கேட் பண்ணுறதுக்கும், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத லொக்கேட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுவோம், இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸை பயன்படுத்தும். இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ் நமக்கு கேட்காது, ஏன்னா இது ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, ரைட்டா. ஸோ பேர்ட்ஸ் எமிட் அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ், அல்ட்ராசோனிக் pulses of sound at objects and listen for years. Visions helps in short range of navigation. ஸோ இப்போ கண் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். பேர்ட்ஸ் விங்ஸ் ஆர் thin skin membrane stretched between extra long finger bones. ஸோ ஃபிங்கர் போன்ஸோடைய அந்த விரல் இடுக்கில் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய தின் லேயர் அதிகம் வளர்ந்துருக்கும் மெம்பரேன், ரைட்டா.